வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ ரொம்ப ஹெல்த்தியான குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்ற பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எந்த கிளாஸில் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் அரை கிளாஸ்க்கும் கம்மியாக 1/4 கிளாஸ்க்கும் கூட கரெக்டான அளவு சுகர் எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், அது உங்களுக்கு தேவையில்லை, இல்லைன்னா விட்டுறலாம். நீங்கள் முந்திரி பருப்பு 6 to 7 எடுத்திருக்கேன். இப்போ வெள்ளை எள்ளை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அதே பேனில் பாசிப்பருப்பையும் 1 கப் சேர்த்து லைட்டாக பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். இதை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஆற வச்சு மாற்றி அரைச்சிக்கோங்க. அதே பேனில் நெய் 1 ஸ்பூன் ஊற்றி அதில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறோம். பாசிப்பருப்பை இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சர்க்கரையை அதே போல் 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்து சர்க்கரையை அரைச்சி பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வறுத்ததை அது கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, பாசிப்பருப்பை வறுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறோம். அதே போல் சர்க்கரையும் அரைச்சி எடுத்துக்கிறோம். முந்திரி பருப்பு அது கூட சேர்த்து நெய் விட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கிறோம். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் டக்குன்னு இது பண்ணி கொடுங்க. 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். எப்போயுமே பாசிப்பருப்பு பொதுவாக வீட்டில் வச்சுருப்போம். பாருங்கள், உருண்டை சூப்பராக வந்திருக்கு. விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.